ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஒன்று சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா வியானா வந்துட்டு கானா வினத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு அட்வைஸை கொடுக்குறாங்க. தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வழக்கம் போல் வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் சரியான ஒரு அட்வைஸ். கூட வந்து பிரவீன்ராஜே இருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கானா வினோத் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு சரியான ஒரு தங்க முட்டை கையில் வச்சுருக்காரு. அது கையில், அதாவது கையில் அவர் கையில் இல்லை, அங்கே பக்கத்தில் இருக்குது. கிட்ட வந்துட்டார். முட்டை இங்கே இருக்குன்னா இங்கே கை வந்துருச்சு. இன்னும் எடுக்க வேண்டியது மட்டும் தான் பாக்கி. அந்த நேரத்தில் வந்துட்டு எதையும் வந்துட்டு குழப்பிடக்கூடாதுன்றது தான் இங்கே ஒரு பெரிய விஷயம் போட்டு. ஏன்னா நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம வாட்டர்மெலன் வந்து கலாய்க்கிறாரு. அது அவருக்குள்ளே ஏதோ பர்சனல் விஷயம் போல இருக்குது. அதுவே தவறு. ஏன்னா முதல்ல வந்துட்டு பர்சனல் விஷயங்கள் ஏதோ நடந்திருக்குன்னு சொல்கிறாங்களே, அது நம்மளுக்கு தெரிஞ்சுச்சா தெரியல. ஆனால் பிக் பாஸில் வந்து பேசும்போது நிறைய பேருக்கு தெரியப்படும். அங்கே என்ன நடந்துச்சு தெரியாமல் இவர் வந்து அந்த விஷயத்தை பண்ணும்போது வாட்டர்மெலன் சாரை வேணுன்ட்டுமே பிரவீன் பண்ணுற மாதிரி தான் தெரியும். ஸோ இங்கே வந்து கேமில் என்ன பண்ணமோ அதை பண்ணிட்டு போகணும். ஆனால் தொடர்ச்சியாக வந்துட்டு ரொம்ப அவமானப்படுத்துகிற விஷயங்களை வந்து பிரவீன் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அவர் பண்ணுறதுனால கானா வினோத் ஃபஸ்ட்டு சைலண்ட்டாக தான் இருந்தார். ஏன் வந்து வாட்டர்மெலன் கலாய்க்கிறேன் அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். அது என்ன ஆகுனா, இப்போ ஒருத்தங்க வந்து தொடர்ச்சியாக கலாய்க்கும் போது இவங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு சில பேருக்கு தோணும் இவர் சும்மாவே கலாய்ப்பார் கானா வினோத். அவரும் கலாய்க்க ஆரம்பிச்சு காலையில் பெரிய பிரச்சனை ஓடிச்சு. ஆனால் வாட்டர்மெலனும் அப்பா சுத்தம், ரொம்ப சுத்தங்க. அவர் என்னென்னா பல்லு விளக்கிட்டு முதல் ரெஸ்ட் ரூம்லேருந்து வரவே மாட்டாங்க. மோஸ்ட்லி வரவே கூடாது, ஹைஜீனிக்கே கிடையாது. அங்கேருந்து பெட்ரூம் கட்ட வர்றாரு, அப்படி பண்ணுறாரு, கீழே உழுது. அப்படியே வந்து வெளியில் போகிறாரு, அந்த பக்கம் கிச்சன் இருக்குது, அங்கே பக்கம் போகிறாரு. எல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் என்ன சொல்கிறேன், இப்போ இது மாதிரி இருக்குல்ல, இப்போ நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகுது இல்லை, அதோடு நிறுத்திக்கணுன்றேன். அப்போ வார்த்தைகள் விடும்போது பிரச்சனை வரும். அதுதான் வியானா வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்துட்டு இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்ட சரியா, வெளியில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, தயவு செஞ்சு இது பண்ணாத. அவங்க வந்து நீ எப்போ வார்த்தை விடுவேன்னு இருக்காங்க. நீ வந்து கோவப்பட்டால் வார்த்தை வேறு விட்டுருவேன். அதனால் தயவு செஞ்சு ட்ரிகர் ஆகாமல் வார்த்தை விடாமல் பார்த்துக்கோ. நீ பேசு. அவர் உடனே சொல்கிற இல்லை திவாகர் இந்த மாதிரிலாம் பண்ணுற, அதெல்லாம் நான் அதெல்லாம் கூட வரல. நீ திவாகர் கலாய்ப்பியோ என்ன ஒன்று பண்ணிக்கோ, அதெல்லாம் உங்கள் இஷ்டம். ஆனால் சொல்கிறத கேள். அவர் திரும்ப பேசும்போது பக்கத்தில் வந்து பிரவீன் சொல்கிறே அது என்ன சொல்ல வருதுன்னு கேள்றா. முதல்ல கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து மாற்றி பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க திரும்ப அதான் சொல்கிறாங்க, அண்ணே தயவு செஞ்சு பார்த்துக்கினேன், வெளியிலலாம் நோட் செய்யப்படுது, வார்த்தை மட்டும் விட்டுறாத அப்படின்னு அழகாக ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. இவர் மண்டே அட்ரை என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இன்னொரு பக்கம் செம காமெடி அரோரா உட்காந்துட்டு இருக்காங்க. இவர் விளையாட்டுக்கு தான் என்ன பண்ண டப்புனு இப்படி கை வச்சா பாருங்க, செம்ம அடி ஐயோ அப்படின்ட்டு வாங்குறாங்க. அரோரா அவர் கலாய்க்கிறார். யார் நம்ம பிரவீன்ராஜ், ரெட் கார்டு தான் உனக்கு போடி, என்ன கை வைக்கிறியா, கொஞ்சம் மேலே ஆகிருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. பாட்டெலாம் பாடுறாங்க. அதுக்கப்புறம் அரோராவும் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செம்ம ஃபன்னாக போயிட்டுருக்காங்க. கண்ட்ரோல் தான் இல்லை, என்னத்தை சொல்ல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். வினோத் வந்துட்டு சரி இதுக்கு முன்னாடி என்ன எப்படி இருந்தாலும் ஓகே, இப்போது ஒரு சான்ஸ் இருக்குது. நல்ல புத்திசாலியாக இருந்தால் யோசிக்கணும். இப்போ நம்ம வந்து அந்த காமெடியெலாம் விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் கேமில் ஃபோக்கஸ் பண்ணி அந்த வாட்டர்மெலன் பக்கமே போகாமல் இருந்தால் வச்சுங்களேன், செம்ம மாசாக இருக்கும். அதை பண்ணுவாரான்னு தெரியல. கூட வேறு பிரவீன் வேறு வந்து ஏற்றி விட்றாரு. இவர் கலாய்க்கிற, அவர் ஏற்றி விட்றாரு மீன்ஸ் அவரை ஏற்றி விடல, இவர் கலாய்க்கிறதுனால அவருக்கு கை பொறப்புறப்புறன்னு இருக்குது. சும்மாவே கலாய்க்கிறார் நம்ம பாலு வினோத். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.